ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி அப்பம் செய்ய போகிறேன். ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெல்லம் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் கோதுமை மாவு, கொஞ்சோண்டு உப்பு, ஏலக்காய், அப்புறம் தேங்காய் துருவல், ஆப்ப சோடா எல்லாம் போட்டு அப்புறம் வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிறது ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை வேணுன்னா எண்ணெயிலையும் பொரித்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா குழிப்பனார்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெயில் பொரித்து காட்டுறேன். எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி எடுத்திங்கன்னா எழும்பி வரும். எழும்பி வந்தது நம்மளோட அப்பம் ரெடி. நம்ம இது மாதிரி நான் ஏற்கனவே வாழைப்பழத்தை செஞ்சு தான் போட்டிருக்கேன். இது துவரம்பருப்பு செஞ்சது ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 விதமாக செய்யலாம். இது வேணான்னா நீங்கள் குழிப்பனார்களை கூட செஞ்சு சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா சுட்டு எடுத்துட்டேன். ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.